வணக்கம். ஞான வெட்டியான். செத்ததோர் மாடெடுப்போம், சிவசிவா சுடுகாடுதனை காப்போம். எல்லாம் ராமாயணம் மகாபாரதம்லாம் படிக்கிற இந்த காலகட்டத்தில் போய் ஒரு ஞான வெட்டியானை போய் ஏன் படிக்கிறது? ஞானம் தேர்றவன் என்னத்தை படிக்கணும்? சும்மா சினிமா ட்ராமா நாடகம் கூத்து பார்க்குறவங்க என்ன படிக்கணும்? கூத்தாடுறது தானே படிக்கணும். சும்மானா கூத்தாடுனுங்கன்னா டான்ஸ் ஆடுனுங்க என்ன பண்ணணும்? அவர் இவங்க தூக்கின்னு போயிட்டார், அவங்கள இவங்க தூக்கின்னு போட்டாங்க, இவங்க அவங்கள வச்சுக்கினாங்க, இவங்க அவங்கள வச்சுக்கினாங்க, இவர் அப்படியே மண்ணோட தூக்கின்னு போட்டார், அவர் அங்கே பறந்து வந்தார். இந்த கதையெல்லாம் யாருக்கு? கூத்தாடுறவங்களுக்கு, சும்மா டான்ஸ் ஆடுறவங்களுக்கு, வேடிக்கை பாருங்களுக்கு, சினிமா ட்ராமா பார்க்குறவங்களுக்கு என்ன வேணும்? கதை காலட்சேபம் தானே வேணும். ஞானம் தேர்றவனுக்கு என்ன வேணும்? அப்போ என்ன பண்ணணும்? ஞான நூல்களை எடுத்து படிக்கணும். ஞானம் தேர்றவங்களுக்கு என்ன வேணும்? ஞான நூல்களை படிக்கணும். ஒரு திருவாசகம் படிக்கலாம், ஒரு திருக்குறள் படிக்கலாம், ஒரு ஔவையாரத்தோட பாட்டுங்கள்லாம் படிக்கலாம், புறநானூறு இல்லை அகநானூறு பாடல்களை கூட எடுத்துக்கூட படிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே கூட ஞானத்தை என்ன பண்ணி வச்சுக்கிறான்? இல்லை திருமுறைகள் எடுத்து படிக்கலாம், திவ்ய பிரபந்தம் கூட எடுத்து வச்சுன்னே படிக்கலாம். நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும்? ரொம்ப அற்புதமாக, ரொம்ப நல்லா இருக்கணும். நாராயணா அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் இவன் முன்னாடி அவன் வச்சினா, அவன் முன்னாடி அவன் வச்சினா, இவன் தூக்கின்னு போட்டான், அவன் இவன் சித்தப்பாவை பெரியப்பாவன் தெரில ஒன்றும். இந்த கதையெல்லாம் பச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? 5 பேர் சேர்ந்து ஒரே பொம்பளை கல்யாணம் பண்ணினா இல்லை? இது வர பட்டி பண்ணுறவங்களாம் நெத்தி வச்சுன்னு பேசிக்கிறான். ஞானத்துக்கா? எதையா பேசிக்கிறான்? சும்மா உனக்கும் வர ஒரு டைம் போகணும் பாரு. ஞானம் இங்கே எதுக்கு வந்துக்கிற? ஞானம் தேடி வந்துடுற. அப்போ என்ன செய்யணும்? ஞான நூல்களை படிக்கணும். இது வரைக்கும் நம்ம சொன்னதுலேருந்து என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, காற்று, வசை, நாடி இதுங்கெல்லாம் உடம்புக்குள்ளே இருக்குது. 10 நாடி இருக்குது, 10 காற்று இருக்குது, 10 விதமான வாயு இருக்குது, தச நாடி இருக்குது, தசவாயு இருக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வசை இருக்குது, ஒரு 5 விதமான வசை இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துன்னே வந்தோம். பிறப்புன்றது இப்படி இருக்குது. ஒரு மனிதனுடைய உயிர் உள்ள ஒரு மனுஷனுக்கு உள்ள ஒரு கரு உருவாகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஆண்கிட்ட ஒரு 16 நாள் இருந்துட்டு அப்புறமா பெண்கிட்ட அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது வரைக்கும் இந்த மேட்டர்லாம் நான் படிச்சிருந்ததில்லை. நீங்கள் கேட்டு புரிஞ்சுன்னு இருக்கணும். இதெல்லாம் புரிஞ்சிக்கலைன்னா நான் தப்பாக சொல்லியிருக்கணும், இல்லை நீங்கள் அந்த நேரத்துக்கு தூங்கியிருக்கணும். நான் தப்பாக சொல்லிக்கிறேன்னா இல்லையான்ட்டு வீடியோவில் போட்டு வச்சுட்டுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம்? ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் தூங்கியிருந்தால் நான் பொறுப்பு இல்லை. திரும்ப மூச்சுன்னு கூட பார்த்து என்ன தான் இந்த வரைக்கும் சொன்னதெல்லாம் இந்த இப்படிலாம் சொல்கிறாரு, திரும்ப என்ன பண்ணலாம்? போய் போட்டு கேட்டு. ஏன்னா மறுபடியும் கிடைக்காதுன்றதுனால வேண்டினா செஞ்சு வச்சுக்கிறோம், பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். மாதரை கண்டு ஆசை கொண்டு எங்கும் கான் வீரகதாப மையல் கொண்டு. மாதரை கண்டு ஆசை கொண்டு அப்படி இது அவர் என்ன எழுதுகிறாரு? அப்படி லைன்னா போகுது. அப்படியே மாதரை கண்ட ஆசை கொண்டிங்கு விரகதாபம் மையல் கொண்டிங்கு காமம் வருதல் மன்மத வானம் வேத வேதமில்லாம் பிதற்றுவானியும் இல்லை பிணக்குவாதும் குரோதனமும் தான் தெரியா ஓதுமெனதில்லாரை நினைத்தபடி முடித்தேல் ஒரு பிடியும் பிடித்தவாறுட அது லோபம் ஏதுமாகிலும் பெருமையின் பசுகாதீதமான மெய்மன மகிழ்ச்சி இதுவுமே யோகம் அப்படின்றார். யோகம் அப்படின்றதுலேயே எதெல்லாம் கூட பெண்ணை பார்த்தா ஆசை வரத்தும், ஆசை வந்த உடனே காமம் வரத்தும், காமத்தினால வேண்டி உறவு கொள்ளணும்னு நினைக்கிறதும், உறவு கொள்ளணும்னு நினைக்கிறது ஒன்று உடல் அதுக்கு எச்சை கொண்டு ஏதோ ஒன்று செயல்படுறதும் எல்லாமே இங்கே தான். என்ன யாருக்கு என்கிட்ட இருக்குது? வானாலும் வரத்தில் ஒரு சமயத்தில், போனால் போகிறதுல ஒரு சமயத்தில். எப்படா ஒழிஞ்சிடும் சமயம்? எப்போ பார்த்தாலும் மண்டை ஃபுல்லாக இதுவே இருக்குதே, காமமே நம்மளை போட்டு ஆட்டி படிக்குதேன்னு நம்ம நினச்சின்னு இருக்கிறோம் ஒரு காலகட்டத்தில். அப்போ என்ன பண்ணுறது இல்லை, இது ஓயறது இல்லை. ஒரு காலகட்டத்தில் வயசானவங்களுக்குலாம் தெரியும், வானாலும் என்ன பண்ணுது, இது வரது இல்லை. அப்போ வராதுன்னு சொல்கிறது ஒரு ஆள் தேவைப்படுறாரு. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறீங்க பொழுது. அப்போ வானாலும் வராது, போனாலும் போவாது. இதெல்லாம் யார்கிட்ட இல்லை? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது மாதிரி நமக்கு இருக்கிறது ஒரு வரம். இது எப்போதும் வானா வரதில்லை, போனால் போகிறதில்ல. இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கணும்? நம்ம வாழும்போதே இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா, குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அப்போ புரிஞ்சுக்கும். ஓஹோ, அதை எப்படி இருக்குது, இது இப்படி செலவு பண்ணிக்கணும். இருக்கிற காசு இவ்வளோ தாண்டா தம்பின்னா என்ன பண்ணுவான்? அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுவான். அப்பா எவ்வளோ வேணா கொடுப்பாருன்னு நினச்சா என்ன பண்ணுவான்? அப்போ புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு. நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கெல்லாம் என்ன செய்யணும்? இது இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் இது நடக்கும். இந்த உடம்பு அதோட ஒத்திசைவு கொள்ளும்போது மட்டும்தான் அந்த மாதிரியெல்லாம் இயங்கும். எப்போவும் அது என்ன பண்ணாது? ஒத்து உழைக்காது. பாத்திரா தம்பி பழகும் போது உசாரா
வச்சுக்கோ அப்படின்னு சொல்லித்தரணும். சூது மனதிலெண்ணல், துடியும் கோமுறைத்தல், தொடுத்திலும் ஒளி பழிதுண்ணுதல், மதம் யாதொரு காரியங்களிலும் விச்சை மனதென்னும் ஆனந்தம், பெருகிய படையும் ஆச்சரியம் கான், வாது போராடுவரி சொல்லியும் இருந்துவானால், கொண்டார ஆங்காரம் மெய்தல் இடுபெறியும் ஆதல், வேது விசேஷனும் பலவும் நெய்தல், ஆங்காரம் கொள்ளல் வேறு செய்தலும் வேட்கை அப்படின்றார். வேட்கைனால தான் நம்ம என்ன செஞ்சுன்னுக்கிறோம்னா, இந்த காம வேட்கையினால் அனுபவிச்சுட்டா சரியில்லை, சரியாக போயிடுச்சு. அனுபவிக்கலனா அந்த வேட்கை உள்ளே இருந்ததுன்னா என்னென்னலாம் செய்வான், சூழ்ச்சி செய்வானா. ஹிட்லருக்கு புள்ள இல்லை, ஆம்பளை இல்லை, என்ன செஞ்சுன்னு இருந்தார் கட்சி வரைக்கும், அநியாயத்துக்கு எல்லோரையும் கொண்டு குவிச்சார். நிறைய பேர் என்ன காரணம் இருந்தாலும் இது மாதிரிலாம் செஞ்சார், அவர் யூதர்களை வச்சார், அதெல்லாம் கிடையாது. அவருக்கு வேலைக்காகவும் போட்டார், உன்னதத்தில் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருந்தார். இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறது இல்லை. உங்களுக்கு ஹிட்லர் இந்த மாதிரியான ஒரு ஆள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நான் பதிவு பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு, புரிஞ்சு வச்சுக்கோங்க. போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஆண்மையோடு நல்ல பேராண்மையோடு இருந்து சுகமாக குடும்பத்தோடு வாழ்ந்துங்கிறோம். வெளியே வந்து என்ன பண்ணுறது இல்லை, தன்னை பெரிய ஆளு நிரூபிக்கணுன்ற முயற்சியில் இறங்குறது இல்லை. வேலைக்காகவும் போட்டார்னா என்ன பண்ண பேர். கண்ணதாசனுடைய கடைசி பக்கம் வச்சிங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தை இன்னும் நல்லா சொல்லி வச்சுருப்பார். அவர் 40 வயசு மேலே நிறைய பணம் சம்பாதிச்சுன்னு இருப்பான் ஆள். ஏன் அது வரைக்கும் அந்த பக்கமே போக மாட்டார். ஏன் இந்த பக்கம் ஒரு வேலை நடந்துனுக்குது அவருக்கு. இங்கே முடியாத போன பேர் தான் அங்கே. தாத்தா எவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணியிருந்துருக்கணும். நீ எந்த சைக்காலஜி புக்கே படித்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் உனக்கு வரவே வராது. நீ ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி சிக்மண்ட் ஃப்ராய்டை போய் பிரச்சனை என்ன ஆகாது. இந்த ஞானம் உனக்கு கிடையாது. எவ்வளோ சூட்சமாக பாரு. அனுபவிச்சா கடவுள் வரோம், இல்லைன்னா என்ன ஆகிடுது, அதுவே வேட்கை ஆகிடுது, சூழ்ச்சி செய்ய சொல்லுது, அது பண்ணுது, இது பண்ணுது, எல்லா தந்திரங்களும் இது எல்லாத்துல வேலையும் என்ன செய்யுது, அது செய்யுது. அப்போ நிறைவாக வாழும்போது என்ன இல்லை, இங்கே இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றார். ஆகமத்திலும் உள்ள காமத்தின் பரீட்சை யாதும் குணமலட்சத்திலும் வீரமதம் எட்டும் பாகமாத உரைப்பேன் பகவான் சொற் படிப்பாரில் பல கலையும் கெளிந்து பழம்பொருளை கண்டு ஏக வஸ்து வென்றறிந்தே எடுத்தேன் தத்துவ நெறி எறும்பும் கடையடையான் 10 முதல் தோகை தும்பை பிகை சொல்லும் சூட்சமம் அறிந்தேன் சுருதி முடிவையும் கண்டு தொடுந்தேன் ஞான வெட்டியான். சாதாரண ஞான வெட்டியான் இல்லை, தேன் ஞான வெட்டியான். தேன் மாதிரியானவன் நான். அதிகமாக எடுத்துட்டேன்னா திகட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். சரியாக எடுத்துக்கலன்னா அதுக்குள்ளே ஒரு சூட்சமாக வச்சுக்கிறான். தேன் ஞான வெட்டியான் அப்படின்னா ரொம்ப இன்பமே இல்லை, அதிகமாக என்ன பண்ண முடியாது, திகட்டிடும். அப்போ எப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும். எங்கெல்லாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். பல கலைகள் எல்லாம் நீங்கள் பார்க்குற அத்தனை கலைகளும். நான் ஒரு வரலாறு படித்தேன் ஒரு காலகட்டத்தில். அப்போ சொல்லிட்டான் எல்லா வரலாறு புக்கும் காதல் புக்கு தான், செக்ஸ் புக்கு தான்ட்டான். வரலாறுலாம் எதை பின்னி இருக்க போதே, ஒரு ராஜா ஒரு ராணி, ஒரு ராஜா ராணியிடம், இதென்ன கதை, வேறு எதனா கதை இருக்குதா? இந்த மண்ணை அந்த நாட்டு பொண்ணை போய் இட்டுன்னு வந்துட்டார், ராஜாங்கத்தை பெருசாகிட்டார். கலிங்கத்துக்கு போய் போர் புரிஞ்சார், அந்த ராஜா பொண்ணை இவர் கட்டின்னு வந்துட்டார், ராஜாங்கத்தை பெருசாகிட்டார். இதென்ன கதை, என்னடா வேறு என்ன பண்ணி தெரிஞ்சுருந்தீங்க? அப்போ எல்லா புக்குன்னா புக்கு தானா, செக்ஸ் புக்கு தான். அப்போ பார்த்துக்கோங்க, உங்களை சுற்றி என்ன தான் நடந்துனுக்குது. இந்த கலைகள் எல்லாம் தோன்றதெல்லாம் எங்கே, காகிதத்தில் ஓவியத்தில். ஆர்வம் இல்லாதவன், தன்னார்வம் இல்லாதவன் கவிதை எழுத முடியும்? எழுத முடியாது. கவிதை எழுத முடியாது. கூச்ச உணர்வு உங்களுக்கு ஒன்றா இருக்கலாம். ஐயோ, ஏன்னா உங்களுக்கு குற்றவாளி ஆக்கிறதுக்குனே இது சமூகம். தம்பி நீ நல்லா ஆம்பளடா, வரி குட்டுன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் தான் சொல்லணும். வரி குட்டுறா தம்பி, வாடா மச்சான், வயசுக்கு வந்துட்டேன், மீசை மொழிச்சு முன்னுக்கு வந்துட்டேன்னு. இதெல்லாம் தப்பு இல்லைடா. இப்போ திரும்பி பார்க்க தான் தோணும், ஒன்றும் தப்பு இல்லை, சீர்மா கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழ வழிப்பார் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் பெரிய பிரச்சனை சார், கல்யாணம்லாம் பண்ணினாக்கா வாழ முடியாது, சுயமாக தனியாக சொந்தமாக இருக்கலாம் சார், ஏன் அதை வர எடுத்து வச்சுன்னா அது கூட வர வாழ்ந்துன்னு கர்மம். அப்படி ஒரு முடிவு எடுத்தணும் இருக்கலாம் தானே. வாழ்க்கை நோக்கம் தெரியாமல் சில பேர் அப்படியும் ஆயிட்டாங்க. இப்போ பலவிதமான மனிதர்கள் என்ன பண்ணி தாங்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தேவை, இப்படி ஒரு ஞானம் தேவை. அதை தான் என்ன பண்ணி, இது தேவையான நூல் என்ன பண்ணி வச்சுருக்குது, புறக்கணிக்கப்பட்டுக்குது. ஏன்னா வெட்டி அறியாதுனாக்கா அதை படிக்கக்கூடாது பாரு. ஞான பாப்பார் அப்படின்னு போட்டு தான் என்ன பண்ணிடலாம். இல்லை ஞான ஆச்சாரியா அப்படின்னு போட்டிருந்தா, இல்லை ஞான ஆச்சாரியா அப்படின்னு போட்டிருந்தா, ஞான பண்டிதர். ஞான பண்டிதர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, வெளியே வந்து தோங்கும்.
கடவுளே அவத்தையும் வெவ்வேறாய் விரித்து சொல்வேன். அவத்தையும் ஒவ்வொன்றாய் விரித்து சொல்வேன். மாக்கிர சாக்கிர சொப்பனம் சொலுத்தியோடு துரியம் பவத்தையும் பவதாரிய துரித்தையும் தேகம் கொடைத்தையும் படைத்த ரென்சான் உடலிலே எடுத்த சகத்திலுள்ளோர்க்கும் இவத்தையும் நென்னும் செனத்திலும் உள்ளதுமான மேவரொருவருக்கும் யோக வஸ்துவும் தரும் தவத்தில் மிகுந்தவரானால் மெய்ஞான நெடுந்தவம் அறிந்து தன்னை தான் அறிந்திட சொர்க்கம் அப்படின்னா என்னென்னவோ அவஸ்தை இருந்துன்னு போகுதுப்பா. என்னென்னா சொப்பன அவஸ்தை துரியாதீத அவஸ்தை அதெல்லாம் இருந்துன்னு இருக்கட்டும். ஒரு மனிதன் தியானத்தில் திறந்து தன்னை தானே புரிஞ்சினான்னா தன்னை தானே அறிஞ்சிட்டான்னா என்ன ஆகிடுவானாம்மா? சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் உண்மை தான்டா தம்பி. யாருக்கு? இருக்கிறவனுக்கு. இருக்கிறவனுக்கு இந்த உலகம்னா தான் சொர்க்கம். மேலே எங்கேயோ கட்டி வச்சுதுன்னா தெரிஞ்சு வேண்டி தான் பீஸும். அது பீஸ். அது என்ன தம்பி இங்கெல்லாம் தப்பெல்லாம் செஞ்சுன்னா உன்னை மேலே நரகத்துக்கு தள்ளுவானா தெரிஞ்சுக்க வேண்டியது தான். சார் நான் இங்கேயே சொர்க்கத்தில் தான் சார் இருக்கிறேன். அவர் என்ன பண்ண மாட்டார்? அதெல்லாம் கேட்டார் நான் சிரிப்பார். பைத்தியம் லூசு மேலே எங்கடா இருக்குது? இங்கே தாண்டா இருக்குது. நீ நரகத்துலேயே நான் சொர்க்கத்துலேயே யார் இருக்கிறான்? ஒரு மனிதன் ஒருத்தர் ஒரு இன்பமாக ஒரு மழை பெஞ்சவொன்னே அப்படியே சந்தோஷமாயிடறான். அப்படியே அந்த வான்கோழி அந்த மயில் அந்த காக்கா அந்த குருவி எல்லாம் என்ன பண்ணிடுது? ஒரே கொண்டாட்டமாயிடுது. மனுஷன் மட்டும்தான் கஷ்டமாயிடுறான். கொடை எடுத்து வரலன்ட்டு. அப்போ என்ன இல்லை? யார் சொர்க்கத்தில் இல்லை, யார் நரகத்தில் இருக்கிற? நம்ம அறிவு வச்சு நம்ம என்ன ஆகிட்டோம்? அதைத்தான் அந்த கதையில் சொல்லி வச்சுறான். தம்பி உனக்கு அறிவு வந்துச்சுமோன்னு அதுக்கு அந்த தெரிஞ்சிச்சு. அந்த பொம்பளை பாம்பு வந்து சொல்லி அந்த பொம்பளை வர சபிச்சு உனக்கு பயத்தை வர குத்து விட்டா. அதனால் உன்னை என்ன பண்ணிட்டாங்க? கட் அவுட்டுன்ட்டாங்க. எங்கேருந்து? ஆனால் நாங்களாம் ஏதேனில் வாழ்ந்துன்னுக்குறோம். நாங்கள் எங்கே இருக்கிறோம்? ஏதோ ஆதாம் இந்த தோட்டத்தில் நாங்கள் போய்க்கிறோம். இப்போது எங்களை வெளியே சொல்லுவார் கடவுளே. அவர் உள்ளவே வரதுக்கு அச்சப்படுவார். இவ்வளோ தெம்பாகிறானே இவனாண்ட போய் நம்ம என்னத்த பேசுறது? ஏன்னா சொன்ன கூட காரிகிரி மூஞ்சிடுவான், திட்டுருவான். உங்களுக்கு வானா நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். நான் அப்படியே இருக்கட்டும். என்ன பண்ணுவார் கடவுள் கூட உள்ளே வரத்துக்கு யோசிப்பார். ஏன் நீ ரொம்ப கொண்டாட்டமான மனிதனாக இரு, ஆனந்தமாக இரு, உன்னை கூட பேசுறதுக்கு மற்றவனால என்ன பண்ண முடியாது? நீ அவமானப்படுத்த முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியான மனிதனாக மாறு. தன்னை தான் அறிந்த சொர்க்கம். இந்த மாதிரி புக்கு எங்கன்னா வச்சுக்கிறீங்களா? இந்த மாதிரி சொன்னவன் தன்னை தான் அறிந்திட சொர்க்கம்னு சொன்ன ஒரு மனிதன் ஒரு புக்கு இருக்குதா? பகவத்கீதை பற்றினா என்ன புரிஞ்சுக்கலாம்? என்னை அறிந்தாய் யார எதிரா இல்லையே? உன்னை அறிந்தாய் உனது உயிரும் நான் என்று அறிந்தாய். நான் சொன்னா என்னன்னு சொல்லிக்கிறான். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டு போயிடறான்? தன்னை தான் அறிந்தல். உன்னையும் சொல்ல என்னையும் சொல்ல. எவன் ஒருவன் எல்லா முயற்சியும் செய்து தன்னையே தான் அறிந்து கொள்கிறானோ அவன் எங்கே இருப்பானாமா? இதை விடலாம் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? தெளிவாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி எடுத்து உனக்கு புரிய வைக்க முடியாது. பாட்டு நம்பரை நோட் பண்ணி திரும்ப போய் என்ன பண்ணிக்கோ, பச்சி 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 பார்த்து புரிஞ்சுக்கோ. ஆங்கரமும் சக்கரமும் நிருந்து மில்லலாங்கிருந்த சாணுதலாரி நெற்றி நேர்மை எசையும் காயத்தோடொன்னில் வாக்கிர சொப்பிரமும் வாழ்வுதனையும் தாண்டி மருவிய கருவியும் மேய்ந்தலத்தோடையே விக்கிரமும் சுழியின் முனையிலும் கடந்ததனில் விளங்கும் தாமறிதல் இன்புற்றுவதற்கானும் நிற்கிற துரியதிலும் நேரமையே பிக்கமலும் நிரந்தமாயிருத்தல் நிலைக்கும் சரீரம் எண்ணில். இந்த சரீரம் நிலைக்கணும் என்ன செஞ்சுனுங்களாம்? என்னவோ சொன்னுக்கிறீங்களே துரியாது இதோ அது இதுன்ட்டு அங்கே போய் என்ன பண்ணினுங்களாம்? நின்றுனே இருக்கலாம். ஒரு நண்பர் வாட்ஸ்அப்பில் போட்டு வச்சுருக்காரு, உவகையிலேயே இருக்கணுமா 8 தள்ளிட்டு. 8ல் ஒன்று தான் ஏன் உவகை? யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கிறதுக்காக எதோ ஒன்றா ஏஜ் நிற்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணான் ஒரு மனுஷன். 8ல் ஒன்று தான் உவகை. 8ஐயும் கந்துட்டு உவகையிலே இருக்கணும்னா என்ன? ஐயோ சாமி, நகை அழுகை இழிவருள் மறுக்க அச்சம் அவா வெகுளியோடு உவகை. 8மே எப்படியா உவகை? சாந்தம் அல்லது மௌனம். சாந்தம் அல்லது மௌனம். அது எப்படி? மங்களம் 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 அப்படின்னு ஒன்று சொல்லி வச்சுக்கிறானே. சாந்தம்னு ஒன்று இருக்குது. அப்போ புரிஞ்சு வச்சுக்கணும். பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் கடன் கூட எதனா சரின்னு சொல்லிட்டு போகிறீங்க. தப்பு அந்த தப்பு தான் எழுதுவார். எப்பவுமே கரெக்டாக சொல்லி வைக்கணும் உங்களுக்கு. இன்னும் அவருக்கு தெளிந்த ஞானம் வரல. அதனால் அவர் எதனா எப்படி தான் இருக்கு போதே. இதில் வர தவமணிக்கா இது இன்னும் 400 இன்னொருத்தர் வர அவருக்கு சப்போர்ட்டு. ஏன்னாடா 2 பேரும் சேர்ந்து வச்சு நேடா பண்ண பார்க்குறீங்க எங்களை? பச்சவே தலைவலி இது. ஐயோ, உவகைன்றது ஒரு உணர்வு. இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா அதெல்லாம் கடந்துடுன்றாரு. 8ம்
கடந்த நிலையில நான் இருப்பேன். நான் என்னடா ஆக போகுதுன்னு கேட்குறாரு. இந்த உடம்பு இங்கே இருக்குன்னா நான் என்ன பண்ணிடலாம்? கம்முன்னு உட்காந்து. யார் சொல்கிறான் சிவபாக்கியர், ஏன்டா சருகறிந்து சாரலில் போய் உட்காந்துக்கிறீங்க? சருகு மட்டும் சாப்பிட்டு எங்கே உட்காந்துக்கிறேன்? சாரலில் போய் உட்காந்துக்கிறீங்க. எவனா உங்ககிட்ட வருவானாடா? எவனுக்குன்னா நீ பயனா? சிவபாக்கியர் கேட்குறாரு, சருகறிந்து சாரல்வாள் தவசிகள், நீ ரொம்ப ரொம்ப நல்லவன். ஏன்னா நாங்கள் ஊந்து போட்டு வேஸ்ட்டாக போனது எல்லாத்தையும் தான் என்ன பண்ணுவான்? சாப்பிட்டுப்போம். எங்கே தான் உட்காந்துப்போம்? சாரலில் தான் உட்காந்து. எவனா உங்ககிட்ட வருவானடா? அதே விருந்தோட நீ சாப்பிட்டேன்னா, கறி மீன் முட்டை பால் அப்படின்னு வச்சு நல்லா சாப்பிடுற. அட்லீஸ்ட் விட்டேன்னா கூட நாய் சாப்பிடும், எதுவும் போய் போட்டேன்னா கூட பிச்சைக்காரன் சாப்பிடுவான், ஒதுனா எறும்பு சாப்பிடும். வாங்கினா 10 பேருக்கு பயனு, வாழை வெட்டியை போயிடுறேன்னு சொல்ல. அதை தான் இவனும் சொல்கிறான். சரிடா, இப்போ அவத்தைங்களாம் இருந்துன்னு போகுது, 4 அவஸ்தை அந்த அவஸ்தைலாம் இருந்துன்னு போட்டோம். நான் எங்கே இருக்க போகிறேன் இந்த உடம்புல? இந்த உடம்பு நிலையானது தான் நான் என்ன செஞ்சுன்னு இருக்கலாம்? இதுங்களெல்லாம் நான் இந்த அவத்தைங்களெல்லாம் நான் என்ன பண்ணிருக்கலாம்? கடற்கரை எனக்கு கொடுக்கப்பட்டது நான் ஏன் வானான்னு சொல்லணும்? நீ என்னை திட்டும்போது அழுத்தம் வருது, நான் திட்டுன்றோமே. நீ மட்டும் மாறுதல் சொல்வதாக இருந்தால் நான் அழுது கொண்டே இருப்பேன். சொல்கிறேன்னா இல்லையா? ஏன் அழுகையை வெல்கம் பண்ணுறேன்? காதலிச்சு பார்த்தா தான் அந்த உணர்வு உனக்கு தெரியும். எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்ன பண்ண போகிற வாழ்க்கையில்? எப்படி இருக்கணும்? அப்போ வெல்கம் பண்ணணும். எதை? உன் உணர்வுகள் எல்லாம் என்ன பண்ணணும்? வெல்கம் பண்ணணும். மிளகா வச்சா காரமாக இருக்கும், தண்ணி வரையா, சந்தோஷப்படு. அது காரமாக இருக்குன்னா அந்த மிளகா சரி கிடையாதுன்னு அர்த்தம். காரமாக இல்லை தித்திப்பாக்கிட்ட மிளகா வேணாவும், அது பேர் மிளகாவா? சொல்லியா? மிளகாவை அவசர அவசரமாக நீ பெரிய ஞானி ஆகிட்டேன், காரமாக இல்லை காரெல்லாம் இல்லாமல் ஆகிட்டேன், என்ன பண்ணுவேன்? அது வாழைப்பழமாக மிளகாவா? அது மிளகா காரமாக இருந்தால் தான் நல்லது. மனிதன் எப்படியெல்லாம் இருக்கணும்? என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொல்லி வச்சுக்கிறான். அப்போ 8 குணமும் என்ன பண்ணியிருக்கணும்? வைக்கணும். அவன் சொல்கிறான், நான் வானான்னு சொல்லுவானா? என்ன சொல்கிறான்? உடம்பு நிலையானதாக இருந்தால், நிலைக்கும் என்று இருந்தால் நான் என்ன செய்யலாம்? இந்த அவத்தைகளெல்லாம் நானே கடக்கலாம். ஆனால் அவத்தையை கடந்த பிறகு தான் இது புரியும். இது இன்னொரு பக்கம் இருக்குது. கொஞ்சம் காலமாச்சு நீங்கள் மௌனத்தில் போய் விழுந்து நின்றுட்டு வெளியே வரணும். அப்போ தான் இதெல்லாம் சுகமாக இல்லையான்னு தெரியும். செத்தவனுக்கு தான் என்ன தெரியும்? வாழ்க்கையோட அருமை தெரியும். சாவே இல்லை தெரியும். ஒரு மனுஷன் சாவே இல்லை. வறுமையே அனுபவிக்காதவனுக்கு சாப்பாடு ருசி தெரியும். எப்போ பார்த்தாலும் கரெக்டாக எல்லாம் சோறெல்லாம் கரெக்டாக டைம் தள்ளிடுறாங்க. பசின்னு என்ன தெரியாது. அது ஆர்வமாக சாப்பிடுவான் அவன். ஆனால் நம்ம ஒரு 4 நாள் பட்டினி போட்டு பார்த்துட்டு சோறு போட்டால் எப்படி இருக்கும்? இல்லை இந்த கையில் சாப்பிட்றதா இந்த கையில் சாப்பிட்றா யோசிப்பார். இல்லை மந்திரம் கந்திரம் சொல்லிட்டு சாப்பிட்றதா, தண்ணி தெளிச்சுட்டு சாப்பிட்றதா, வாழை இல்லை சாப்பிட்றதா, மெனுனே இருக்குதா, இதெல்லாம் யோசிப்பார். கட்சி வரைக்கும் மென்னுக்கலாம்டா. 24 முறை அது வர எண்ணி 1 2 3 இந்தியா போய் பசியில் இருந்தா இருக்காது. பாருங்கய்யா, வாழ்க்கை கொண்டாடுறதுக்கு வெல்கம் பண்ணுங்கள். உங்கள் உணர்வுகளை, உங்கள் மனைவியை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் கணவனை, உங்கள் பிள்ளைங்களை, உங்களுக்கு கிடைச்ச வீடை, உங்களுக்கு கிடைச்ச வாசலை, உங்களுக்கு கிடைச்ச ரோடை, உங்களுக்கு கிடைச்ச நண்பர்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? நீங்கள் கொண்டாடுங்க. வேறு எதனா இருக்குது இந்த உலகத்தில்? எடுத்துன்னு போகிறது இல்லைன்னு புரிஞ்சிச்சேன்னா அவன் தான் இங்கே சிறப்பாக வாழ முடியும். யார் இங்கே சிறப்பாக வாழ முடியும்? கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு சேர்ந்தேன். அந்த ஆளுக்கு இது தெரியாது. நீங்கள் அதுக்கு நான் அந்த சரியான வாழ்ந்துக்கிறான் நீ நினச்சிக்கிற. அவனை மாதிரி திருட அவனும் கிடையாது. இவ்வளோ வயசாயிட்டு பேர் நினச்சிக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஒன்று நீங்கள் அவன்லாம் பெரிய அறிவாளி நினச்சி நிற்காதீங்க. அவன் பின்னாடி ஒருத்தர் அறிவாளி எதுனா புரியுதா? நீங்கள் யாரை நினச்சிக்காதீங்க. வாயை அசிச்ச பொம்மைங்களெல்லாம் வாழ்த்தின்னு இருக்காதீங்க. அது காசு கொடுத்தா எது ஒன்றும் அசிக்கும். இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ மயங்குகிறாய். எத்தனை பேரை வச்சுருந்தா எனக்குன்னா வந்து எனக்கு அழகிற இல்லை. இருமணம் கொண்டானா 4 மணம் கொண்டா எனக்குன்னா வந்து கிளியோ பண்ணுறவை எல்லாமே ரசிப்பாங்களா? ரசிக்க மாட்டாங்களா? இப்போ நான் ரசிக்கணுமா ரசிக்கக்கூடாதா? சொல்லத்தான் நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. வாழ்க்கையை என்ன பண்ணாதீங்க எதன் பொருட்டும். நீங்கள் பாட்டு எல்லாம் புரிஞ்சிச்சு, துரியாது இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னு பொய் சொல்லாதீங்க. உணர்வுகள் என்ன பண்ணாதீங்க. எதிராளி முட்டாள்னு நினச்சின்னு இருக்காதீங்க. தப்பு. ஒரு விசேஷமான ஒரு இடத்துல இருக்கிறீங்க, தப்பு பண்ணாதீங்க. கம்முன்னு இருக்கும். தப்பு பண்ணால் விமர்சனத்துக்கு ஆளாவீங்க. 2வது அந்த வேதனை உங்களுக்கு சாபமாக மாறும். தெரிஞ்சால் என்ன பண்ணு, இது தெரிலனா கம்முன்னு இரு. தெரிஞ்ச மாதிரி ஏன் பாவல் பண்ணுற? என்ன அவசரம்? உனக்கு நிறைய தெரிஞ்சதுக்கான சந்தர்ப்பம் இந்த பூமியில் இருக்குது. யாரு என்ன தெரியும் உனக்கு? பெரிய பொக்கிஷம் உனக்குள்ள ஒளிஞ்சிருக்குது. நீங்கள் இதை விட பெரிய ஆள் ஆகலாமா? ஆகக்கூடாதா? பொறு. அப்புறம் தானே என்ன ஆகிடும்?
வரும். ஒரு குரு சொல்கிறான் பயிற்சி பண்ணுன்னு, என்ன பண்ணு, உன்னை விட்டு ஏற்றத்துக்கு வந்துட்டு என்ன ஆகிடுவேன் சொல்லியா? எதை கற்றுக்கல நீ? நேராக அனுபவிக்கிறதோட வாசலத்தோட இதெல்லாம் கதவு திறந்து உழப்படான்ற என்ன செய்யணும்? வெளியே எதுன்னு கவிதை எழுதுனுக்கிறேன், உள்ள கிலோபட்டுறா, குரங்கு மறிக்கிறா, இல்லை அது மறிக்கிறா, கூணு கேள்வி கேட்குறேன்ட்டு போனால் தானே தெரியும். உள்ளே போனால் கவிதை எழுத முடியும்? வாழ்கிறவன் கவிதை எழுதுவான்? வாழ்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? ஏன் அதை அனுபவிக்கிறதுக்கே நேரம் சரியாகுது. எங்கேயே உட்காந்து எழுதினுக்கிறது இல்லை. வீட்டுக்கு போனால் அது பண்ணுவோம், வாங்க சாமி கை பிடிங்க, காலை பிடிங்க, அது பிடிங்க, ஸ்வீட்டுங்க சாமி, இதுக்கே நேரம் சரியாது. எங்கே உட்காந்து கவிதை எழுத முடியும்? வாழும்போது என்ன செய்ய முடியாது. அதனால தான் சொல்லிட்டான், ஒரு மனிதன் ஆணாக இருந்து வாழும்போது என்ன ஆகுறது இல்லை, பிரச்சனை வரது இல்லை. ஆனால் அது கெட்டுச்சுன்னா என்னென்னலாம் செய்கிறான், எல்லா தந்திரங்களும் செய்கிறான். எப்போ கெட்டுச்சுன்னா நான் அதனால தான் ஹிட்லரையும் உதாரணத்துக்கு சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் இந்த மனிதன் இவ்வளோ அழகாக மேலோங்கிய உணர்வுகளை இவ்வளோ செய்கிறான். அக்கிரமும் சாக்கிரமும் மதுவும் அப்படின்னு நிரந்தரமாக இருத்தல் நிலைக்கும் சரீரம் எண்ணில் அப்படின்றான். உத்தம துரியாதீத மூலாராஸ்தானத்தில் உறுதி என்றே இருந்து இவ்விதத்திலே இருந்தவாறு தத்துவம் 96 சரீரத்திலும் திக்கும் தகமையும் அறிந்து தென் தாய் சொல்லறிந்து வித்திலும் நிற்கிறவாறு விலங்கும் கருவில்லாதவாறு மிகத்திலும் 95 விளக்கதாதுவாறு கர்த்தனால் அருளுடைய கருத்தளித்த நேர்மையும் கருவிகாரணாதிகள் கண்டு ஆய்ந்தவனாண்டே. நான் எவ்வளோ ஆய்ந்தவன்? இதெல்லாம் நீங்கள் சொல்லி தெரியுறீங்களே, 96 தத்துவம், உடம்பு, அங்கே இங்குன்னு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. எங்கள் அப்பா என்ன பண்ணார், எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, நான் எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு என்ன தெரியும்? அது தெரியும். உங்கள் தத்துவங்கள்லாம் வச்சு என்ன பண்ணு, வச்சுக்கினே வச்சுக்கோ. ஆனால் எனக்கு என்ன தெரியும், ஆண்டே கரு எப்படி உருவாச்சு, தம்பி இந்த இந்த மனுஷன் எப்படி உருவானா, எப்படி நான் வெளியே வந்தேன்றது எனக்கு தெரியும். இவங்க துரியம் துரியாது இதெல்லாம் கந்துட்டு போயிட நம்ம 2 பேரும் பிள்ளையும் பார்த்துக்கினாங்க. அம்மாவும் அப்பாவும் உட்காந்துன்னு தியானம் பண்ணி துரியம் இது இப்போ துரியாதித்து வரும், இப்போ இந்த அவஸ்தையில் இருக்கிறோம், இந்த அவஸ்தையில் இருந்து என்ன பண்ணாங்க, எப்படியா இருந்தாங்க. இருந்தாலும் இந்த நேரடியாக புரிஞ்சு நேராக ஒரு விஷயம் இருக்குது, விட்டுவிட்டேன் சுற்றியே வருவேன். வாய்ங்கிறது, கைங்கிறது, பொருளுங்கிறது எத்தனை பண்ணோம். சூப்பர். முதல் விரலை, 2வது விரலை, 3வது விரலை, 4வது விரலை மடித்து அதை உள்ளே விட்டு கட்டை விரலால் அதை அழுத்தி இப்படி எடுத்து வாயை மெதுவாக மேல் மட்டும் கீழ் மட்டும் அசைக்க வேண்டும், மேலே அசைக்கக்கூடாது. கீழே ஆ என்று திறந்து என்ன சொல்லி நான் எழுத இந்த மன்னவனின் மனம் குளிர. இவரை நாம் எப்படி குளிர வைக்க முடியும்? இப்படிலாம் சொல்லி கொடுத்துங்கிறாங்களே ஒருத்தங்க, அவங்கள நம்ம எப்படிங்க குளிர வைக்க முடியும்? 4 கிறுக்கு பசங்க போய் உட்காந்து கம்முன்னு வச்சு நான் சூப்பர் சார் சீடி கொடுங்க சார். என்னத்துக்கு, எதுக்கியா? இல்லை சோறு சாப்பிட்றதுக்கு சீடி ஒன்று சொல்லுங்க. சீடி ஒன்றுமா படிக்கணுமாங்க, சாப்பிடணுமாங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாகனா இருங்க, உறவின் பொருட்டு ஒருத்தர் செத்துட்டாங்க, அழுவீங்களா அழ மாட்டீங்களா? ஏன் திரும்பி வருவாங்க அழுதுட்டா? அதுதான் வரமாட்டாங்க. ஏன் ஆயிரும்? நம்ம அதான் என் வாழ்க்கை, அதான் என் மனுஷன். அறிவாளி ஆயிருத்தா செத்துட்டா வரமாட்டாங்க. நான் ஏன் ஆகணும்? போ, எந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம் அவரை? இப்போ நடமாட ரோபோக்களை உருவாக்குறதுக்காக இப்போ முயற்சி செய்யணும். மனித வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. காதல் இல்லை, காமம், வாழ்க்கை, அண்ணன் தம்பி, இல்லை உறவு முறை, மாமன் மச்சான், சொந்தக்காரன், நண்பன், இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் இல்லையா வாழ்க்கையில்? கொண்டாட்டம் இல்லையா இதெல்லாம்? என்ன பண்ணணும் நம்ம? யதார்த்த உலகத்தில் பார்த்து என்ன செஞ்சுக்கணும்? இருக்கட்டும், தத்துவங்கள்லாம் இருக்கட்டும். இது உடம்பு 96 பிரித்து வச்சுக்கிறேன்னா அப்படியே பிரித்து பார்த்துக்க முடியும்? 96 ஒரு 4 பீஸ் மட்டும் வெளியே போயிட்டு வரட்டோம்னா போக முடியும்? அப்படியே ரசிக்க முடியும்? அப்படியே வாழ முடியும்? எப்படி வாழணும்? அப்போ பார்த்துக்கோங்க, உங்களை என்ன பண்ணி வச்சுக்கிறான் ஒருத்தரும் ரொபாட்டிக்காக மாற்றுறான். காலையில் ஏந்து குளிச்சோ இல்லையோ பட்டாசுன்னு வந்துடணுன்ட்டான், இல்லை நாமும் போட்டுன்னு வந்தோம். அப்போ தான் என்ன நெத்தி வெறும் நெத்தியாக வச்சுக்கிறேன், நீரெல்லாம் நெற்றி அவையாக சொல்லிடுறாங்களே, உங்களுக்கு தெரியாது. அவன் அவையாரையும் தெரிஞ்சுக்கா, இதையும் தெரிஞ்சுக்கல. நீரெல்லாம் நெற்றி போயின்னு அந்த அக்கா வேற ஆளுதான் சொன்னாங்க அழகாக. இவனா நினச்சி வச்சுங்கிறான். இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான் சைவ சித்தாந்தம் பேசுகிறவங்க மட்டும்தான் பட்டடிக்கிறாங்க. அவங்கள மட்டுமா சொல்லியிருப்பாங்க அந்த அக்கா?
அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும்ல, அவ்வளோ பெரிய முட்டாளாகுங்க. ஏன்டா தமிழ் பேசிட்டாக்கா முட்டாள் ஆகிடுவாங்கன்னு அர்த்தமா? நெற்றி நீரில்லா நெற்றி பழனா தமிழுக்கு மட்டுமா சொல்லியிருப்பாங்க அந்த அக்கா. எல்லாருக்கும் பொந்துற மாதிரி தானே இருக்கணும் அந்த வார்த்தை. என்ன அப்படி சொன்னாங்கன்னா அப்போ தானே ஆராய்ச்சியே பண்ண முடியும். நீ ஏன் நினச்சின்னு பட்டடித்துன்ட்டு அவங்க காலத்தில் நாம போடுறோம் இல்லை, அவங்களெல்லாம் மறுத்தா பேசியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன இல்லை, உத்தம துரியம் அப்படின்றான். துரியம் கூட சாதாரண துரியம் கிடையாது. அது எப்படி இருக்கணும்? உத்தம துரியம். துரியம்னா உத்தம துரியம்னா நீயா உட்காந்து ஒருத்தர் சொல்கிறான் அப்படியே உட்காந்து அப்படியே மேலே போனீங்கன்னா அதுக்கு மேலே ஒன்று இருக்கும். நீயா உட்காந்துன்னு ஏன்டா கற்பனை பண்ணால் என்ன வேணா இருக்கும். நாங்களாம் கற்பனை பண்ணும்போது பெட்ஷீட் வரும், பைக் நான் சைக்கிளில் போய் நிற்போம். ஒருத்தர் வந்து பண்ணுவார், என் பைக் கொடுத்துருவார், சைக்கிளை விட்டு பைக்கில் போயிடுவேன். கற்பனை. ஆனால் கால் நந்து தான் இருக்கும், செருப்பு இல்லாமல். முட்டி வலிக்கு தான் செய்யும் வந்த பிறகு. ஆனால் மனசு என்ன பண்ணிருக்கான், பயங்கரமாக அப்படி பறக்கு தட்டி எடுத்து வந்து தருவாங்க. ஏன்னா அந்த படம் வந்துச்சு அப்போது. பெட்ஷீட்லாம் போட்ட உடனே மேலே உட்காந்து அப்படி சொன்ன உடனே பறந்துருமா. அது கொஞ்ச நாள் ஓடிச்சு. அதெல்லாம் எந்த வயசில்? 150 வயசான பேர் கூட அப்படியே வச்சுட்டு இருப்பேன். ஏதோ ஒரு 4 வயசில் 5 வயசில் அது மாதிரி கற்பனை பண்ணால் என்ன இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. நடக்குமாங்க அது மாதிரிலாம்? சாத்தியமா? அப்படி ஒன்று இல்லை. புரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே சுத்தத்தன்மைன்னு ஒன்று இருக்குது, நேர்மையான ஒரு தன்மை இருக்குது. தூக்கத்தில் இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ உன் பேச்சு சுயமாக நீ எதையுமே சிந்திக்காத, அர்த்தம் பேச்சு மட்டுமே கேட்டுனுக்கிறேன்னா அது என்ன அர்த்தம்? தூக்கத்தில் இருக்கிற அது சொப்பனாவத்தை. சொப்பனத்துலேருந்து நான் விடுபட்டேன்னு எப்படி தெரிஞ்சிடணும்? என்னோட இது இருக்குது, மனதின் நிலைகள்னு வீடியோ இருக்குது, போய் பார். நான் அழகாக தெளிவாக சொல்லி வச்சுருப்பேன் எப்படியெல்லாம் ஒரு மனிதன் இருக்கிறான், சொப்பனத்தில் எப்படி இருக்கிறான், துரியம்னா என்ன, துரியாதீதம்னா என்னன்றதெல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறேன் நான் அங்கே ரொம்ப அழகாக விளக்கியிருக்கிறேன். போய் ஃபார் அப்போ தான் இந்த இவன் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் அங்கே பொருந்தி வர்றதுக்கும் விஷயம் கூடி வர்றதுக்கும் இருக்கும். சித்தாதிகள் மகிழும் பெரியோர்களும் புகழும் செபம் பெறவே உலகில் புகழ் சொத்துக்களை எல்லாம் தழைக்க உத்தம யோகிகள் அனைத்தரும் மிகவும் கண்டு யோகவான் திருவள்ளுவன் உலகினிலே விளைந்த ஞானி. திருவள்ளுவன் யாரா? உலகத்தில் விளைந்த ஞானி. என்ன அர்த்தம்? தான் தோன்றியது. அந்த வித்து அப்படி தான் உருவாகுது. அந்த வித்து அப்படி தான் உருவாகுது. அது அப்படி தான் செய்யப்படுது. நீ அதை போய் என்ன பண்ண முடியாது, கற்றுன்னு அதே மாதிரி நீ ஆக முடியாது. மாஸ்டர்ஸ்லாம் என்ன, நான் இவங்க கூட சொல்லுங்கிறேன், மாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பை பர்த்து. அது வந்து பை பர்த்து குவாலிட்டி. நீ மாஸ்டர் மாதிரிலாம் ஆக முடியாது. மாஸ்டர்கிட்ட இருந்து விஷயம் கற்றுன்னு தான் போக முடியும். நானும் மாஸ்டர் ஆயிடுறேன்னா அது சும்மா சொல்லிக்கிறது. அதெல்லாம் என்ன அது இல்லை, அது பை பான். அதெல்லாம் நீ நான் பேசுகிற மாதிரி சடான்னு உன்னால் பேச முடியாது. நான் சொல்கிற மாதிரி உன்னால் கேவலமாக பேச முடியாது, உனக்கு வலிக்கும். நீயே பேசிட்டு ஐயோ நம்ம அவ்வளோ அசிங்கமாக திட்டுமே, நீயே கஷ்டப்பட்டுனுப்ப. நீயே பேசிட்டு நீயே என்ன பண்ணுப்ப, ஐயோ கஷ்டமாக சொல்லிட்டுமே இருக்கும். இங்கே ஒன்றா சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப நீ அதே சீடியை போட்டு காமிச்சா கரெக்ட் தான் என்ன இருக்கணும். 24 முறையா சரின்னே தோணும் உனக்கு. திரும்ப அதை போய் பார்த்தியான்னா இங்கே தான் தப்பு மாதிரி தெரியும். நான் பேசும்போது திரும்ப போய் அதை பார்த்து சரியாக சொன்னேன், அந்த லூஸ் தப்பாக வரலன்னா நம்ம சரியான இடத்துல இருக்கிறோம், தப்பாக இப்போ போயிட்டுருப்போம் பொழுது மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னு உசாராக கூட ஆகிடுவேன். திரும்ப போய் பார்த்தியா, உன் தூக்கம் கலையாதவாறு என்ன பண்ணுங்கிறான், உனக்கு தாலாட்டு பாடுறான். எப்படி அப்படி மயில் இருக்குல்ல அப்படி நான் கிட்ட வந்தீங்கன்னா தூங்க முடியாது சார். வீடியோ போட்டுனே இருந்தேன் சார், அந்த ஈலர் பாஸ்கர் கேசட்லாம் போயினே இந்த வாசி யோகம் போயினே இருந்தா தூங்கினே இருந்தேன். மணி ஒரு 2 இருக்கும். தேவையா பையனுக்கு கேட்டுச்சு சார் காதில் துச்சு பிச்சு ஏந்துங்கண்ணே. என்னடா இது தேவையா பையனு கேட்குது. ஊட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார். 11 மணிக்கு போட்டு பார்த்துட்டேன் சார், 2 மணி ஏந்து பார்த்தா என்னான்னு கேட்டுச்சு, தேவடியா பையன் கேட்குது. என்னடா ஆமாம் உங்கள் வீடியோ தான் போயின்னு இருக்குது, தேவடியா பையன் நீங்கள் தான் பேசிங்கிறீங்க. ஆனால் இவன் இப்படி பேசிட்டான்னு திரும்ப ஃபஸ்ட் வந்து போட்டால் நேர்மையாக தானே சார் இருக்குது, நல்லா தான் இருக்குது நீங்கள் பேசுறதெல்லாம். அன்னிலேருந்து தூங்கலை சார், வீடியோவாக தொடர்ந்து பார்த்துக்கிறேன். எப்போ வரப்போகிறோன்னு வந்தும் பார்த்துட்டு போயிட்டாரு. ஒரு மனிதனை எழுப்புறதுக்கு என்ன செய்யணும், தம்பி ராஜா செல்லம் நான் என்ன பண்ணுவேன், இது இன்னும் கொஞ்சம் தூங்குமா தூங்காதா என்ன சொன்னோம், பலால் ஒன்று போடியில் தண்ணி எடுத்து தெளி என்ன ஆகிடுவான். அதுக்கப்புறமா தூங்க முடியுமா அவனால்? இன்னும் 10 நிமிஷம் தூங்கி எந்த வாடான்றீங்க. நல்ல பலால்னு ஒன்று போட்டு பரவாயில்ல 10 நிமிஷத்தில் வானா பண்ணுவான். அதை எழுப்பிட்டு எவ்வளோ எங்கே படுக்கிறது போட்டு வந்துடுவான். எழுந்துக்கோ, என்ன செய்ய, உன் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கோ அப்படின்றான். சித்தாதிகள் மகிழும் பெரியோர்களும் புகழும் செபம் பெறவே உலகில் எல்லாம் இருக்கலாம். ஆனால் என்ன இல்லையா, இங்கே திருவள்ளுவன் உலகினில் இவனே விளைந்த
ஞானி வித்துவான் மகிழ்ந்து வேதமும் வேதாச்சாரம் விளங்கியவனும் மிளிர்தும் தானும் தனையீட பீடம் உத்தமர் எனும் முனிவர் சிவசிங்காசனம் மீந்து உரைவறிந்தும் மொழிந்தவனையும் தெனுமாண்டேன். நீங்கள் நிறைய மேடை போட்டு பேசினுக்கலாங்க சார், ஆனால் நீங்கள் பேசுறது உண்மை இல்லை சார். நீங்கள் பெரிய மேடை போட்டு பேசினுக்கலாம் சார், ஆனால் நீங்கள் பேசுனா இல்லை சார், உண்மை இல்லை சார். நீங்கள் ஃப்ரெஞ்சில் பேசலாம் சார், ஆனால் நீங்கள் பேசுறது உண்மை இல்லை சார். நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம் சார், ஆனால் நீங்கள் பேசுறதுனா இல்லை சார், உண்மை இல்லை சார். நீங்கள் சமஸ்கிருதத்தில் பேசலாம் சார், ஆனால் நீங்கள் பேசுறதுனா இல்லை சார், உண்மை இல்லை சார். எப்படி சொல்லுவாங்களோ அப்படி சொல்லிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணி பேசலாம், நல்லா அழகாக பேசலாம். 4 விளக்காரனை முன்னாடி உட்கார வச்சுட்டு கூட பேசினுக்கலாம். ஏன்னா அவனுக்கு எப்படின்னு தெரியாது நீ பேசுதுன்னான்ட்டு. ஆனால் பார்க்குறவங்களுக்கு தான் இன்னும் இல்லாமல் இவர்கிட்ட 4 பேர் வந்துக்கிறாங்க. அவனுக்கு தான் தெரியும் துட்டு குத்துறாரு இருக்குன்னு. இந்த ட்ரெயின்லலாம் போனீங்கன்னா ஏழை விடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? 5 ரூபா 10 ரூபான்ட்டு வித்த ஏழை விட்டுனுக்குறான்னு உங்களுக்கு விஷயமே தெரியாதுக்குது. அது முன்னாடி உட்காந்துக்கிறவங்களாம் ஏலத்தில் உட்காந்து கலந்துக்கிறவங்க அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்களா அவங்களாம் யார்? இதை விட இன்னொரு பெரிய குத்து டிவிலே வந்தாங்க அவங்கெல்லாம். 2 பேரும் உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. ஐயா நீங்கள் வந்து அப்படின்னு மரபின் மைந்தன் ஒருத்தருக்கிறாரு, இவர் வேலை சீட்டு மொத்தமாக எடுத்துங்கிறாரு. 2 பேரும் பேசின்னு இருப்பாங்க. எவ்வளோ கொடுக்கல எவ்வளோ வாங்கலோ நமக்கு தெரியாது. மரபின் மைந்தனை எழுப்பிட்டு நம்ம போய் உட்காரணும், இல்லைன்னா இவரை எழுப்பிட்டு மரபின் மைந்தனை கூட உட்கார வைக்கணும். 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் உட்கார வச்சுருக்கோம், 2 பேர் போச்சு தெரிஞ்சிடும். எவ்வளோ சார் காசு வாங்கினீங்க? சார் இப்படி இருக்குது அநியாயமா அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? அப்போ தான் சொல்ல முடியும். சந்திரசேகர் என்ன தெரியும், அவர் போய் உட்காந்து பேசிக்கிறார், விவேக் போய் பேசிக்கிறார், பாக்யராஜ் போய் பேசி நேற்றுக்கு இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிறான்? நீங்களாம் நல்லா இருக்கணும், இந்த அற்புதமான ஒரு யோக சாதனை இந்த உலகமெல்லாம் பரப்பணுன்ற நோக்கத்தில் பேசிக்கிறானுங்க. சத்தியமாக சொல்லுங்கள், நீங்களாம் தெளிவாக எண்ணணும், நீங்களாம் இன்பமாக வாழணும், அதுக்காக பேசிக்கிறாங்க. ஏன்டா ஹெலிகாப்டர் பத்தில் அவனுக்கு ஏர்பிளைன் எப்போ வாங்கத்துன்னு யோசிச்சுருக்கிறான். அவனுக்கு என்ன பத்தலை? ஹெலிகாப்டரு பத்தலை, இருக்கிற துண்டுங்கள்லாம் கட்டிங்கிறான். அப்பவும் பத்தில் இன்னும் என்ன துண்டு கட்ட முடியுமா, எங்கன்னா இடங்குதான்னு பார்த்துக்கிறான். உன்னை கூப்பிட்டு வச்சு விரலில் மோந்தத்து போட்டு அனுப்பிச்சிக்கிறான். நீ துட்டில் உன் துட்டில் சொந்த சூட்டில் சூனியம் வச்சிங்களான்னு சொல்லி கொடுத்துக்கிறான். தான் பொண்ணுக்கு சூப்பராக கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் கூட்டு வச்சு மொட்டை வச்சு வச்சுங்கிறான். இவன் வச்சுக்க வேண்டியதானே மொட்டை? இல்லை போன லூசுங்களுக்கெல்லாம் மொட்டை அடிக்கிறானே, நீ ஏன்டா மொட்டை அடிக்கலன்னு கேட்கலையா? கேட்கணுமா? கேட்கக்கூடாதா? அப்போ துறவை விட உயர்ந்த ஞானத்தில் நீ இருக்கிறேன்னு சொன்னால் நான் எப்படி இருக்கணும்? துறவை விட உயர்ந்த ஞானம் உனக்குன்னா நான் எப்படிடா இருக்கணும்? அப்போ என்னை மட்டமாக பார்க்கறதுக்கு தான் நீங்கள் வச்சுக்கிறியான்னு கேட்கணுமா? கேட்கக்கூடாதா? இந்த பாண்டே என்னென்னவோ கூப்பிட்டு கேட்டியே, இதை கேட்டியா அவனை? ஏன் சார் உங்ககிட்ட வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் மொட்டை வச்சிங்களே, நீங்கள் ஏன் சார் மொட்டை வச்சிங்களேன்னு கேட்டியாரா? நீங்களாம் மனுஷங்களா? நீங்களாம் மனிதர்களா? கொஞ்சம் கூட கருணை இல்லாதவனெல்லாம் நீங்கள் பாராட்டுகிறீங்க. நீங்களாம் அப்போ யாருன்னா இல்லை, உங்களுக்கு என்ன இல்லை? சரியான தூக்கம். எப்படியே தண்ணி ஊற்றினா கூட எழுந்துக்க மாட்டேன்றான். தண்ணி ஊற்றினா கூட சொன்னால் கூட தூங்கணும். இதெல்லாம் வந்து மதத்தை கெடுக்கிறதுக்காக சிறுபான்மையின் பண்ணுற சூழ்ச்சி. ஏன்னா அவர் அவ்வளோ பேர் லிங்கத்தை கேட்டு செஞ்சுங்கிறாருல்ல, கரெக்டாக இல்லையா? நம்மளால் சொல்லி இவர் சைவ சித்தாந்தத்தில் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதையா? ஞான வேட்டியானே இப்படி ஒரு புக்கு இருக்குதா இல்லையானே தெரியாத மாதிரியே வச்சுக்கிறாங்களே. எப்படி அது எப்படியா தெரியாமல் போயிருக்கான்? இந்த புக்கு எப்படியா தெரியாமல் போயிருக்கான்? ஏன் தெரில? மறந்துடல. இது மாதிரி சொன்னால் காரிமீரா நம்மளையே. இந்த புக்குக்கு சொன்னால் அவர் வேலை என்ன ஆயிடுச்சு? சொந்த காசில் சூனி வச்சுற மாதிரி எடுத்து தம்பி இதை படிங்கப்பா நல்லா இருப்பீங்க என்ன ஆகிடுவார் அவர். தன்னை தானே இருந்ததுன்னு பண்ணால் உன்னையா சார் நான் அறினா என்னை பற்றி சொல்லுங்கள் எனக்கு அப்படி தானே சொன்னான். என்கிட்ட எந்த பாட்டு விசேஷமான பாட்டு எந்தெந்த பாட்டில் என்ன வேலை செய்யுதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எதனா பெரியலாக இருங்க அது இதுன்னு போங்க. ஆனால் எனக்கு அடுத்தது என்ன பண்ணா? அப்படி நேராக கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இந்த புக்கெல்லாம் கொடுத்தா எப்படி கேட்பீங்க? அதனால தான் என்ன பண்ணிட்டான் இந்த புக்குங்களெல்லாம் அவங்ககிட்ட விளக்கத்தோட தெரியாதமெல்லாம் மறைக்கல. விளக்கம் தெரிஞ்சிச்சுன்னா நீ பெரிய ஆள் ஆகிடுவிய. உன்னை பெரிய ஆள் ஆகிட்ட பிறகு ஏன் பழப்பு போகுமா? நீ நானும் சமன் ஆகிட்ட பழப்பு ஓடுமாயா? ஓடுமா? எல்லாம் சமம்பா, எல்லோரும் ஓர் விலை எல்லோரும் ஓர் நிலைன்னா பழப்பு ஓடுமா? உங்களை விட நான் விசேஷமானவன்னா? ஆனால் இந்த மனிதனும் சொல்கிறான் நான் ஒரு விசேஷமானவன் தான், வித்தில் நான் விசேஷமானவன் தான், பிறந்ததில் நான் வித்தமானவன் தான். ஆனால் அது யாராக இருந்தால் தான் முடியுது? உத்தமனாக இருக்கணும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாது.
சார் குடிக்கலாமா கூடாதா? நான் குடிப்பேங்க, உங்களுக்கு இஷ்டம், குடிக்கலாம் குடிக்கலான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எனக்கு லிவர்லாம் வேவாது, அந்தளவுக்கு நான் அழகாக தண்ணி ஊற்றி லிக்விட் பண்ணி குடிப்பேன். நான் நிறைய சம்பாதிக்கிறேன், இவ்வளோ குடிப்பேன் அப்படின்ட்டா என்ன இல்லை போச்சு. நான் குடிக்கதே இல்லை, நீங்கள் குடிக்காது, நான் நியாயமா? எங்கன்னா எட்டி பார்த்துட்டா நான் குடிச்சிங்க, நான் திருத்தனமாக தான் குடிக்கணும் பொழுது நீங்களும் என்ன பண்ணுவீங்க? நான் தண்ணி கலக்கு தின்னான்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ராவா வாசிச்சுன்னா ஆகிடுவீங்க. அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது ஒழுங்காக என்ன பண்ணணும்? தம்பி தண்ணி வச்சா இது மாதிரி லிக்விட் நிறைய பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லணுமா இல்லையா? தம்பி நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்டா, அதனால் நான் குடிக்கிறேன், நீ கம்மியாக சம்பாதி, நீ என்ன பண்ணாத குடிக்காது, அப்படி சொல்லிக் கொடுக்கணும். அப்படி தானே சொல்லணும். அதானே நேர்மையான பதில். கண்ணை முடின்னு குடிக்காத என்ன அர்த்தம்? அவன் டென்ஷன் ஆகிடுறான். நீ மட்டும் குடிப்பா, நான் குடிக்கக்கூடாது. அப்படா டீல் புட்டினே புரியாதுன்ற சிகரெட்னா அது டென்ஷன் ஆகாதா இல்லை அந்த குழந்தைக்கு? அங்கே ஆஷு இதெல்லாம் வச்சுருக்காரு டாக்டரு. போன உடனே அவர் தட்டிட்டு சிகரெட்லாம் பிடிக்கூடாதுங்க. டென்ஷன் ஆகுமா ஆகாது? சொல்லியா போனால் சொல்லலாம், எனக்கு அது மாதிரிலாம் ஆகாது, நான் பிடிக்கிறது வந்து காஸ்ட்லி சிகரெட்டு, நிறைய டிப்பில் வந்து ஃபில்ட்ரு வச்சுருக்குது, நான் வந்து எப்போனா ஒரு முறை தான் எடுத்துக்குவேன், இல்லை 4 மணி நேரத்துக்கு ஒன்று தான் நான் பிடிக்கிறேன். அந்த இல்லைனா எனக்கு வயசாகிடுச்சு, நான் 50 வயசு கடந்துட்டேன், நான் வந்து ஆரோக்கியமாக வாங்கணும்லாம் ஆசைப்படல, அதனால் நான் என்ன பண்ணுறேன், சிகரெட் பிடிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஆகணுன்னா குடிச்சிங்கன்னு சொன்னால் என்ன ஆகிடுவான்? அவனே க்ளீன் ஆகிடுவான். நம்ம பார்க்குறதெல்லாம் செய்வோமா, சொல்கிறத செய்வோமாயா? பார்க்குறது தான் செய்வோம். ஏன் சொல்கிறத செய்ய மாட்டான்? சொல்கிறது ஒரு கால் பொய்யா இருக்கும், ஆனால் செய்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? செஞ்சு காமிக்கணும். அப்போது துறவு சரின்றவன் என்ன பண்ணிடணும்? மொட்டைலாம் அடிச்சுட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுன்னு உட்காந்துன்னு வாயா துறவி ஆகுன்னு சொல்லணும். ஏன்டா உன் வீட்டில் வேலை செய்யறதுக்கு துறவின்னு சொன்னுக்கிறேன். அந்த பசங்க அவர் பாவம் அழகாக சொன்னுக்குது. இயேசுநாதர் ஒத்துக்குனாங்க, புத்தரை ஒத்துனாங்க. இயேசுநாதர் எந்த இடத்துல போய் ஆசிரமத்தில் வேலை செஞ்சிருந்தாரு? இல்லை, இயேசுநாதர் எங்கன்னா ஆசிரமத்தில் வேலை செஞ்சிருந்தாரு? புத்தர் எங்கன்னா ஆசிரமத்தில் வேலை செஞ்சிருந்தாரா துறவியாக போயிட்டு? நீ ஈசாவுண்ட போய் வேலை செஞ்சு நீ துறவி நீர் எப்படி? அது துறவினா ரோட்டுக்குள்ளே வரணும். அப்போ யாருக்கு என்ன புரியல? எஜுகேட் பண்ணல, யாரும் என்ன செய்யலை, சரியான அறிவை வளர்க்கல. நான் எப்படின்னா போய் சொல்லி எப்படி ஆயிடணும், போய்ச்சிக்கணும். நீ எப்படின்னா போய் கர்த்தன் செய்கை விதிகான் கருவிலை மைத்தபடி கருணு சத்குரு வாக்கிய கண்டேனையே தெரியும். கர்த்தன், கர்த்தர்ன்ற ஒரு வார்த்தை இங்கேருந்து போயிருக்குது. கர்த்தர் அப்படின்ற ஒரு வார்த்தை காக்க நம்ம காப்புறாரு. இந்த உலகத்தெல்லாம் காத்து ரட்சிக்கிறதுனால அவர் பேர் என்ன? கர்த்தர். கர்த்தர்னா இயேசுநாதர் சொந்தக்காரன்னு நினச்சிக்க போகிறீங்க? பைபிளில் மட்டுமே இருக்குது. நம்மலாம் கர்த்தர் யாருன்னா ஈசா சிவான்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். இயேசுநாதர் நல்லவர் என்றது இல்லை. இல்லைன்னா கர்த்தர் போட்டுது. ஏன் காக்கிறவர்? நம்ம எல்லாம் காக்கும் வல்ல தேவன் நமக்கு உண்டு. காரண சத்குரு வாக்கியும் கண்டிலேயும் தெளியும். பெற்ற பேர் கழிப்பின் வெடித்தி சம்பிரதாயங்கள் பேசும் பேசினால் என்ன? சம்பிரதாயங்கள்லாம் பேசுகிறவன் யாராக இருக்க முடியாது? சத்குருவா இருக்க முடியாது. மனிதனுக்கு மனிதன் சம்பிரதாயம் மாறும். மனிதனுக்கு மனிதன் சம்பிரதாயம் மாறும். 2 பக்கெட் தண்ணியில் யார் குளிக்க முடியும்? நல்லா உயரமாக ஒரு வாட்டஞ்சாட்டமாக இருக்கிறவர் சும்மா அது இவ்வளோ தான் இருக்கிறாருன்னா அவர் எத்தின்னு போய் தண்ணி வேணா 4 இட்லி யாருக்கு போதான்? சும்மா சராசரியாக இருக்கிறவங்களுக்கு. நல்லா வாட்டஞ்சாட்டமாக நல்லா சாப்பிட ஒரு 8 இட்லி தேவைப்படுமா படாதா? இப்போ எத்தனை இட்லி சாப்பிட்ணுங்க? ஒரு குரு வந்து உட்காந்து இட்லியில் காலையில் 2 இட்லி சாப்பிடுங்க. எத்தனை இட்லி சாப்பிட்ணுன்னு யாருங்க முடிவு பண்ணா? அதை கூட அவர் முடிவு பண்ண விட்டு உட்காந்து பார்த்துங்கிறீங்களே, என்னங்க கதை இது? அதில் வர 24 வாட்டி பண்ணணும். அதுதான் ரொம்ப பெரிய ஹைலைட்டான விஷயம். தத்துவம் 96 தானே திருது ஆக்கி சாதி ஸ்தலங்களை எல்லாம் சாயுச்சமாய் வாரிக்கி நித்தம் நித்தம் வாசி கொண்டும் நிதம் ஊதினால் என்ற செத்து பிணம் எழுந்து சத்து சித்து அறியலாம். செத்து என்ன பண்ணலாம்? செத்து பிணம் தன்னை தான் பார்க்கணும். இந்த உடம்பை ஒரு மனிதன் பார்க்க முடியும். தன் பணத்தை என்ன பண்ண முடியும்? ஓ, நான் வெளியே வந்தால் இது ஒரு பணம், நான் உள்ளே இருக்கும்போது தான் இது என்ன, இது ஒரு உடல் அமைச்சினுக்குது, இது செயல்படக்கூடிய ஒன்று. அப்படி ஆனால் அது பேர் துரியாதீனம், துரியம். அது வரைக்கும் ஒரு மனிதன் போய் வந்தால் என்ன தெரிஞ்சிடும்? அடேடே தொத்துவெல்லாம் சொல்லி சொன்னா நம்மளை ஏமாற்றிக்கிறானுங்கப்பா, ஒன்றும் கிடையாதுப்பா மேட்ரு. அதான் கேட்டார் ஒருத்தர் இன்றைக்கி டீ டைமில் வந்து, ஐயா இவ்வளோ தானே அப்போ ஞானம்? அவ்வளோதான்.
எனக்கும் சத்தம் கேட்குது. அப்படி தாங்க கேட்டுங்க, வேறு வழி இல்லை. இவ்வளோ தானே? ஆமாம், இவ்வளோ எளிமையாக இருக்குது. ஆமாங்க, இவ்வளோ எளிமையாக தாங்க இருக்குது. ஞானம் எப்படி இருக்குது? ரொம்ப எளிமையாக இருக்குதுயா. ரொம்ப உன் சாவிகளெல்லாம் நல்லா திறக்க தெரிஞ்சவனுக்கு கதவு எவ்வளோ நிறையா திறந்துனுப்பான். சும்மா போனீங்க ஒரு 4 நம்பர் டக்கு டக்குன்னு ஏற்றுனீங்க, கதவு திறந்துக்கும். தெரியாத திருட வந்து எவ்வளோ நிறையா திறப்பான். ஏன்னா திருட்டு பசங்கிட்ட போய் ஞானம் கேட்குறீங்களா? அவன் எவ்வளோ நிறையா திறந்துனுப்பான். அவன் ஏஎஸ்பி, பிஎஸ்பி, டிஎஸ்பி, கேஎஸ்பி இது வரைக்கும் கச்சேரியும் போயின்னு இருப்பான். உனக்கு கச்சேரி என்ன கிடையாது. ஏன்னா அவனே திருட்டு போய் அவனே ஞானம் அடியில் உனக்கு எங்கடா போனால் கிடைக்குவாங்க. எத்தனை வாட்டி போய் சொன்னால் கதவு திறக்க முடியும். சீக்ரெட் கோடு நம்பர் 4 நம்பர் இருக்குது. 4 டிஜிட் நம்பர் தான். 1000 நம்பர் முயற்சி பண்ணால் என்ன ஆகிடும்? 1000 நம்பர் முயற்சி பண்ணால் சம்டைம்ஸ் 3 முறை தான் அது போடணுன்னா 1000 முறை முயற்சி பண்ணலாம் கிடைக்கும். ஆனால் 3 முறை முயற்சி பண்ணால் 5 நிமிஷம் பொறுத்து திரும்ப ட்ரை பண்ணுன்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணால் வாழ்நாள் என்ன ஆகிடும்? வானாலை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றேனே. யார்கிட்ட? வல்ல கர்த்தர். நீ நம்ப இடத்துல கர்த்தர்கிட்ட வந்துருங்கப்பா. கடவுள் யாருக்கு யாருக்கு சொந்தம்? உனக்கு தான் ஏன் சொந்தம்? படைத்தவன் யாருக்கு சொந்தம்? எல்லாருக்கும். படைத்தவன் எல்லாருக்கும் சொந்தம். எனக்கு மட்டும்தாங்க சொந்தம். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு நான் மட்டும்தான் அதை அடைய முடியும். ஏன் நாங்கள்லாம் இப்போ டர்பன்லாம் கட்டின்னு போன ஜென்மத்திலே பாம்பெல்லாம் கொட்டி ஏற்கனவே காலையெல்லாம் விட்டு அங்கே பொன்னாடி வரப்பெல்லாம் பெஸ்ட்டு பண்ணி சாக வச்சு 2வது வேலை வச்சுன்னு கீப் வச்சுன்னு நாங்கள் வந்துக்கிறோம். எங்களுக்கு தான் கடவுள் யார்? நீ இப்போ தானே வந்துக்கிற மொட்டை வச்சுக்கோ. எல்லாம் அந்த கிளாஸுக்கு போய் இந்த கிளாஸுக்கு போய் இங்கே இங்கே பண்ண அதை பணம் கட்டினா என்ன அர்த்தம்? அது வர வந்து ஒருத்தர் நம்மக்கிட்டே வந்து ஆர்கியூமெண்ட்லாம் வரும். அவர் நீங்கள் சொல்கிறதே தான் சார் சொல்கிறாரு. நான் அப்படியே சொல்கிறேன், அப்படியே சொல்கிறேன். எனக்கு ஒரு நீதி உனக்கு ஒரு நீதி பொருந்துமாயா? எனக்கு ஒரு நீதி உனக்கு ஒரு நீதி பொருந்துமா? லைனாக சொல்லுங்கள் சார், இவ்வளோ பெரிய குறை சொல்கிறீங்களே. லைனாக நான் சொல்கிறது ஒரே பாயிண்ட் தான். உனக்கு ஒரு நீதி உனக்கு ஒரு நீதினா என்ன இல்லை? அது நீதி இல்லை. நீதினா யாருக்கு? நீ எல்லாருக்கும் பொருந்தணும். உனக்கும் பொருந்தணும். அது நான் சொல்லியிருக்கலாம். அதான் என்னுடைய கத்தி இருபுறமும் கருக்குள்ள பட்டேன்னு நான் ஏசினாரு. எப்படி சொன்னால் இருபுறம் யாரை மட்டும் வெட்டும்? உன் வார்த்தைகள் என்னையும் வெட்டும், உன்னையும் வெட்டும். 2 புறமும் கருக்குள்ள பட்டயம். உண்மை எப்படி? 2 புறமும் வெட்டும். பொய் சொன்னால் எனக்கும் அதே தான். அப்போ நான் எப்படி சொன்னேன்? எப்படியா சொன்னா? உள்ளதை உள்ளபடி சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்னா யார் தப்பு? உள்ளபடி சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்னா யார் தப்பு? அப்போதை பார்த்து நீங்களே செஞ்சோம். விரிவான துருவம் எனும் மூல வீட்டில் வேதமெது கெட்டாத ரூபமாகி கருவாகி தெவிட்டாத கனியுமாகி கதிராகி மதியாகி காற்றுமாகி உருவாகி உடலாகி உயிருமாகி ஒளியாகி உகை எனும் உடலுக்குள்ளே மறுவாகி யானகருள் சொருபமுமாகி அங்கமதி லிங்கமாக அமைந்ததாண்டே. அங்கமதில் லிங்கமாக அமைந்ததாண்டே. நீர் எங்கே போய் வச்சுக்கிறீங்க லிங்கத்தை? கண்ணப்ப நாயனர் கதை ஒன்று சொல்லி வச்சுக்கிறாங்க. கண்ணப்ப நாயனர் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? ஒரு கதை சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே லிங்கன்னு சொல்கிறேன். எதுக்கு என்னன்னு சொன்னால் என்ன பண்ணார் அவர்? நல்லா வேட்டையாடி விசேஷமான உணவை ருசி பார்த்து எதுக்கு ஊட்டினார்? லிங்கத்துக்கு ஊட்டினார். எந்த லிங்கத்துக்கு ஊட்டினார்? அந்த லிங்கம் போதுமா? இன்னொரு லிங்கம் வேணுமா? இப்போ ஏதோ ஒரு லிங்கத்துக்கு கூட்டியிருப்பாள் இருந்தாலே அந்த லிங்கம் இருக்கும்ல இந்த உலகத்தில். நிச்சயமாக இங்கே தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஊரும் பேரும் வச்சுக்கிறான். அந்த லிங்கம் போதாத இன்னொரு லிங்கம் ஏன்? நல்ல மனுஷன் அந்த அங்கே இருக்குது பார்ப்பா, அந்த லிங்கம் தான் அவர் ஊட்டின லிங்கம் அங்கெல்லாம் அமைச்சிருக்கணும். இங்கே ஒரு லிங்கம் அமைச்சு கட்டினானா எப்படி அது? அப்போ அவர் ஊட்டின லிங்கம் எங்கே? யார் ஊட்டின லிங்கம்? கண்ணப்ப நாயனார் ஊட்டின லிங்கம் எங்கேயா போச்சு? ஏன் ஒழிச்சிட்டிங்க அதை? கண்ணை வர பிடிங்க வச்சுக்கிறாரு அந்த லிங்கத்துக்கு. எங்கே அந்த லிங்கம்? அந்த லிங்கத்தோட விசேஷமாக ஒரு லிங்கத்தை கட்ட முடியுமா? ஒருத்தன் சராசரியாகவே பேசுவோம், கட்ட முடியுமா? யோசிச்சா மறை கடந்து ஏன் மறை கடக்கணும்? எழுதப்பட்ட நூல்கள் போதுமானதில்லை. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. நீ இவ்வளோ அரிசி போடுங்க, இவ்வளோ உப்பு போடுங்க, இவ்வளோ இது மிளகாய் போடுங்க, இவ்வளோ மஞ்சள் போடுங்க, எல்லாம் போடுங்க. அடுப்பு யாருங்க பார்த்து வைப்பாங்க? அதுவும் அடுப்பெல்லாம் பார்த்து வைக்கலாம். இப்போ கேஸே இல்லை, விலை வர எழுதிச்சு. என்ன செய்யலாம்? சோறு வந்துடுமா?
படித்தா வந்துருமாங்கய்யா? படித்தா ஞானம் வந்துருமா? வந்துடும்னா என்ன செஞ்சுனுக்கலாம்? படிக்கலாமே. அதான் சொல்கிறேன், மறை கடந்து வெளி தாண்டி சுழிமுனைக்குள்ளே மறை நான்கும் அறியாத மதியை காண. மறை நான்கும் அறியாத மதி. அதான் கேட்டேன், தம்பி நீங்கள் எந்த ஸ்கூலுக்கும் போகலன்னா நீங்கள் அறிவாளி, எங்கன்னா போனீங்கன்னா முட்டாது. ஏன்? இப்படித்தான் நீ சிந்திக்க வேண்டும்னு சொல்லித்தராங்க உனக்கு. எப்படி தான் நீ சிந்திக்கணும்? இப்படித்தான். நாம் எல்லாம் இந்துக்கள், நாம் எல்லாம் முகமதியர்கள், நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள், நாமெல்லாம் மேல்தட்டு மக்கள், நாமெல்லாம் ஜாதியில் உயர்ந்தவர்கள், நாமெல்லாம் ஜாதியில் மட்டமானவர்கள் கூட உனக்கு போதிக்கப்பட்டிருக்குது. அதனால தான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம ஆண்டே அப்படி இல்லை. ஆண்டே நீங்கள் எங்கே வேணா உட்காந்து பேசுங்க ஆண்டே, ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் விஷயம் தெரியாது ஆண்டேன்ட்டான். நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம், நீங்கள் பேசுறது போய் தான்ட்டான். நீ எதில் பேசினாலும் என்ன போய் தான் சார்? நீங்கள் பேசுறது இங்கிலீஷ் சார், ஆனால் நீங்கள் பேசுறது பொய்யாச்சே. நாங்கள் இங்கிலீஷ் கேட்க வரல, நீ அங்கே இங்கிலீஷ் பேசுறது கேட்க போனேன். ஒரு இடத்துக்கு எதுக்கே போகிறேன்? ஞானம் தேர்ந்து போறியா? இங்கிலீஷ் பேசுறது கேட்க போறியா? மொழி கற்றுக்குவா போனேன். இந்த சர்ச்சிங்களுக்கெல்லாம் போனால் இவர் ஊன்னு அம்மா அந்த அம்மா பக்கத்தில் மொழி. ஏன்னா தேவ ஆவியானவர் உள்ள வந்துருப்பார். ஜலபாக்கல பல என்னவார், ஏசு சுவாமி தானே அப்படின்வாங்க. அவங்க எப்படி தான் அவங்களுக்கு மட்டும் தான் புரியும், மற்ற யாருக்கும் புரியாது. அது ஸ்பெஷல் டிரான்ஸ்லேட்டரு. ஆனால் இங்கிலீஷ் தமிழும் பேசுவாங்க, தமிழில் பேசுவாங்க. கர்த்தரின் சத்தமால முடியாது, த சவுண்ட் ஆஃப் லார்ட் இஸ் குட் அப்படின்னு ஒருத்தர். இதுக்கு போனோம் நம்பாங்க, இதுக்காக போனோம் நம்பாங்க சொல்லி எதுக்கே போனேன்? டிரான்ஸ்லேட்லாம் கற்றுன்னு வர்றதுக்கா? நீயும் என்னத்துக்குன்னு போனேன்னு உனக்கும் தெரியாது, அவன் பேசுகிறான் அவனுக்கும் என்னத்துக்கும் தெரியாது. சம்பாதிக்கணும் 2 பேரும் அவன் தான். கார் வச்சுக்கணும், பங்களா வச்சுக்கணும், கலராக பொண்டாடி வச்சுக்கணும், பணம் சொத்து சேர்த்து வச்சுக்கணும், தனக்கு ஒரு மரியாதை இருக்கணும். எங்கே பார்த்தாலும் நம்ம பேர் இதுக்கு மேலே அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அதனால தான் என்ன சொல்லிட்டான், மறை நான்கும் மரியாத மதியை காண கரை கடந்து சுழிக்குணடு வனையுளே கதிரியங்கும் திருநாட்டு கமல வீட்டில். திருநாட்டு கமல வீட்டில் நிறை அறிந்து கதலியபடி பாருக்குள்ளே நிலையான செங்கநதி கரையிலும் மேலும் திரைமேவும் திருநடன வீட்டுக்குள்ளே சிவந்து எழுந்து கொழுந்தாகி வளர்ந்ததாண்டி. சிவந்து எழுந்து கொழுந்தாகி வந்தது ஆண்டே அப்படின்றார். 190 நிறுத்துகிறோம்.